அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, அனைவரிடம் இதமாக பேச வேண்டுமா? இல்ல கோபப்பட வேண்டிய இடத்தில் கோபப்பட வேண்டும். இதமா பேச வேண்டியதில் இதமா பேச வேண்டும் அப்படின்னு பிரிச்சு பேசணுமா? இல்ல எல்லோரிடமும் இதமாக, தன்மையாக பேசணுமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய பதில் என்னன்னா, இதமா பேசுறதுதான் நல்லது. இது கோபப்படக்கூடிய இடமா? அல்லது இது இது ப இதமா பேச இடையமா அப்படின்னு ஆராய்ச்சி செய்து புரிந்து கொண்டு அப்படிங்கிறத விட அனைவரும் இதமாக பேசும் இனிய சொல் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்கவர் கற்று சொல்றாங்க. ஞானதேவர் சொல்றாரு, சத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னா புண்படுத்தாம பேசுறதுதான்டா சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. ஞானத்தின் லட்சணங்கள் தெய்வீக லட்சணத்துல சத்தியம்ல சொல்றாரு, புண்படாம பேசுவதுதான்டா சத்தியம், உண்மை பேசுவது அல்ல அப்படின்னு ரொம்ப தெளிவா வேற லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அப்படி உண்மையை சொல்வதாக இருந்தாலும் மல்லிகைப்பூ மொட்டு போல இருக்கணும், அவனுக்கு இதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அபைசுனம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லையும் அவனுடைய குற்றங்களை உன் குணநிறைவால் நிரப்பி வைத்து அவனை பார்த்து இதத்தை தர வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. அதை விட ஞானத்தின் லட்சணங்கள்ல அஹிம்சை அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நெடிய விளக்கம் அஹிம்சைக்கு அவரே சொல்லியிருப்பாரு. என்னடா அஹிம்சைக்கு நான் இவ்வளவு விளக்கத்தை கொடுத்துட்டேனே, ஏன் இவ்வளவு விளக்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஆனா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஞான லட்சணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அஹிம்சைய வேற லெவல்ல பிரிச்சு மேஞ்சு, கை எப்படி இருக்கணும், கால் எப்படி இருக்கணும், கண் எப்படி இருக்கணும், வார்த்தை எப்படி இருக்கணும், மனசு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இப்படி இருக்கணும்னு வேற லெவல்ல சொல்லிடுவாரு. அடுத்து மனசு அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாம் பேசுவோம்ல, உள்ளே அன்பிலே நிறைந்து விட்டால் போதும், உள்ளே நான் பேரானந்தத்தில் இருந்து விட்டால் போதும், வெளியில நான் எப்படி வேணா நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான் நம்மாளுன்ட்டு. உள்ள என்ன இருக்குதோ அதான்டா வெளியே வருது. அஹிம்சையில அவர் சொல்றது மனம் அப்படின்னு சொல்லும் போது உள்ளே இருக்கும் தீபத்தின் வெளிச்சம் தான் வெளியே வரப்போகிறது, அதனால வெளியில் வைத்து உள்ளே இதுதான் கண்டுபிடிச்சு போன்றார். மனசுக்கு அவர் சொல்லவே இல்லை, வெளியில நீ இதமாக அஹிம்சையாக உன் கண்களும் பார்வைகளும் வார்த்தைகளும் இருந்தால் அதுதான் உன் மனதின் வெளிப்பாடு. இல்ல உள்ள நான் பூர்ண லெவல்ல இருந்துக்கிறேன், நான் வெளியில திட்டிக்கிறேன் அப்படின்னு ஞானதேவர் ஏத்துக்கல. சோ அந்த அஹிம்சையில அவர் ஏத்துக்கல. சோ அதனால கண்டிப்பாக அங்கே நான் இதமாதான் இருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா வலியுறுத்துறாரு. அடுத்து பக்தி யோகத்துல சொல்லும் போதும் ஆலையில் இட்டு பிழிபவனுக்கும் உரம் வைத்து வளர்ப்பவனுக்கும் கரும்பு தண்டு ஒரே மாதிரி இனிப்பை தருவது போல வெட்ட வந்தவனுக்கும் தண்ணீர் ஊற்றி வளர்த்தவனுக்கும் ஒரே மாதிரி நிழலையும் பழத்தையும் தருவது போல அப்படின்னு பகைவனுக்கும் சரி நண்பனுக்கும் வரி ஒரே மாதிரி ஹிதத்தை தரக்கூடிய அந்த தன்மைதான் உயர்ந்த லட்சணம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். இன்னொரு இடத்துல ஆர்ஜவம் நேர்மைனா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஆனவாய்வானது எப்படி இதமாக இருக்கிறதோ அப்படி அவன் எல்லா ஜீவராசிகளிலும் பிராணனாக யோகியன் அயோக்கியனும் ஒன்றுபட்டிருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படி எல்லாம் பார்க்கும்போது அவர் திட்ட எதை வலியுறுத்துறாருன்னா இம்சையை அவர் ஆதரிக்கவே இல்லை. அப்ப நான் இதமா பேசணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப தெளிவா அவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. அதை தான் நானும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப 100% இதமாக புரிய வைக்கலாம் அழகா. ஞானதேவர் அப்படிதான் புரிய வைக்கிறார். அவர் ரொம்ப இதமா தான் இருக்கிறார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20 எக்ஸாம்பிள் 30 எக்ஸாம்பிள் அப்படியே புரிய 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 வைக்கிறார். ஸோ அதனால ஹிதம் ஹிதம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் இதமாக இருக்கிறார் என்பது புரிகிறது. அதனால் இதமாக இருந்தால் அதுவே ஒரு பெரிய வைப்ரேஷன் அந்த ஹிதம் அப்படிங்கிறது. இந்த ஹிதம்ல ஒரே ஒரு டவுட் வந்துருது.
அப்ப இந்த கேள்வியின் நோக்கம் என்ன வந்துருதுன்னா, சில பேர் ஹிதம்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கானே, பச்சோந்தியாக நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்பதற்காக, காரியத்தை சாதிக்க வேண்டும் என்பதற்காக ஹிதமாக பேசினால் பேசிட்டு போயிடுறானே, அப்புறம் அது எப்படி தகும்? அது தவறல்லவா? சில அநியாயங்கள் நடந்தாலும் அங்கேயும் ஹிதமாக பேசி ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். அது இயலாமையில இருக்கிறான், நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருக்கிறான். இப்படி இந்த மாதிரி ஒரு சுயநலத்தோடு ஹிதமாக இருப்பதை காணும் போது வெடிப்பது நல்லதவா? தன்னை யார் என்று நிரூபித்து விடலாம் அல்லவா? அவன் உள்ள என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியலையே, இப்படி ஏமாத்தி கொண்டல்லவா இருக்கிறான். அப்ப இந்த இடத்துல ஹிதம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பூரணமாக ஹிதமாக இருந்தா போதும். இப்ப அந்த ஹிதம்னு சொல்றவன் எல்லா இடத்திலும் ஹிதமாக இருக்க முடியாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர் வெளியில ஹிதமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது ஓரளவு அந்த எங்கெங்கெல்லாம் லுக்கிங் குட் இருக்கோ அங்கெல்லாம் காட்டிப்பான். அவனே அந்த சைடு எனது தனக்கு கீழே இருக்கின்ற யாருக்கும் தெரியல, யாருக்கும் இது இல்லை அப்படின்னா அந்த சப்ரஷன் என்ன ஆகும்னா ஒரு இடத்துல வெடிச்சு தீர்த்துக்கிட்டு தான் இருக்கும். அது கூட இருக்கிறவன்கிட்ட கேட்டா தெரியும், ஹிதம்னு சொல்லி இவ ஊரா ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு. ஏன்னா அங்க வெடிச்சிடும், அங்க கோவம் வந்துடும். இங்க சொல்லப்பட்ட ஹிதம் என்பது எல்லோரிடத்திலும் அப்படின்னு ஒரு ஹிதம். இதுல எக்ஸ்ட்ரா தன்னையும் சேர்த்துக்கணும். அப்ப நான் என்னிடமும் ஹிதமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, அடுத்தவன்ட்டு லுக்கிங் குட்டுக்காக ஹிதமாக இருந்தா என் ஹிதம் பாதித்து விடுமே. அப்ப நான் அலைகளைத்து விடுவேனே, நான் ஏக்கத்துக்கு சென்று விடுவேனே, லோடாயிருவேனே, அந்த லாக்கு என்னுடைய நிம்மதியை கெடுத்து விடுமே. அப்ப என் ஹிதம் கெட்டு விடுவதல்லவா? அப்போ ஒரு செயலால் ஒரு வாக்கால் நான் எல்லோருக்கும் ஹிதமாக இருப்பதோடு அங்க என்னையும் சேர்த்துக்கணும். அப்ப நானும் ஹிதமாக இருக்க வேண்டும். அப்ப நானும் ஹிதமாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஹிதமாக இருக்க வேண்டும். என் கீழே இருக்கிறவனும் மேல இருக்கிறவனும் எல்லோரும் ஹிதமாக இருக்கும்படி ஒரு பேலன்ஸ்டா ஹிதத்தை நோக்கி அவன் சென்று விட்டால் கண்டிப்பாக அதுதான் உயர்ந்த தன்மையாக இருக்கும் சாதகனுக்கு. ஏன்னா அனைத்து அன்பை பெறுவதற்கு உள்ளே அனுபவித்து விட்டால் எப்படி வேணா இருக்கலாம், ஓகே. ஆனா இங்க ஹிதமாக தான் இருந்தாக வேண்டும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த ஹிதத்துல டவுட் வந்துருது. ஆனா ஏமாத்திட்டு இருக்கான, ஏமாத்தினா அவனுக்கு ஹிதமா இல்லையே, அவன் கர்மா படி பார்க்கும்போது அவன் கஷ்டப்பட போறானே, அப்ப அவன் ஹிதத்தை அவனுக்கு எடுத்துக் கொள்கிறான்னு வந்துருது. அப்ப அனைவருக்கும் ஹிதமாக நற்பயனாக நடக்கிறான், தன்னுடைய பயன் காலி ஆயிடுச்சு. அப்ப அவனுடைய செயலும் வாக்கும் தனக்கும் பயனளிக்க வேண்டும், பெர்மனண்டாக அடுத்தவர்களுக்கும் பயனளிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவன் பேலன்ஸ் பண்ணிட்டானா, அப்ப சப்ரஸ் பண்ணிக்கிட்டோ லுக்கிங் குட்டுக்காகவோ இயலாமையிலாலோ எதிர்பார்த்தோ சுயநலத்துக்காகவோ பயத்தினாலோ அவன் அனைவரிடம் ஹிதமாக நடந்தால் தன்னுடைய ஹிதத்தை அவன் தொலைத்து விடுகிறான் என்பதை புரிந்து கொண்டு அதெல்லாம் எதுவும் இல்லாம அவன் ஹிதத்துக்கு முயற்சி செய்து விட்டால் இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பதில்.